ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுத்தது நீங்கள் எல்லாரையும் எல்லா விஷயத்துலேயும் சார்ந்து இருக்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த எல்லாத்துக்குமே ஒரு சார்ந்து இருக்கிறோம். அதெல்லாம் எல்லாருக்குமே நம்மளுக்கு புரியாத மாதிரி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக நம்ம அந்த விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதுவும் ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு எல்லாம் செய்யாமலாம் இருக்கக்கூடாது. எதுக்குமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் காரணம் எது எதோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஒரு சில இதில் நம்ம ஒருத்தவங்கள நம்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நடந்திருக்காங்க அப்படிங்கிறதான முக்கியம். அம்மா என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, இது மாதிரி சித்தி கொஞ்சம் பணம் கொடுக்கணும். ஆனால் 2 வருஷமாகவே இந்தான்னு சொல்லிகிட்டு இருக்கு. நமக்கும் வீட்டு வேலை ஆகிட்டுருக்குல்ல, அதுக்கிட்ட நான் பணம் நகையெல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா என்னங்கிறது தெரியலை. கொடுக்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒரு சில நேரங்களில் நம்மளால் எதுக்குமே ஒரு சில விஷயத்தில் நம்மளால் டக்குன்னு எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்குது. என்னால் உங்களுக்கு எல்லா ஒரு விஷயத்துலையுமே இது பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு நம்ம எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத எந்த வகையில் நம்ம இது பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். இதுக்கு மேலே இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நிலமையில நம்மளால் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். நம்ம சந்தோஷங்கிறது அதை சார்ந்தா தான் இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியறது கிடையாது. ஏன்னா ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த பேசுகிறத நம்ம சரியாக நம்புகிறோம், நம்பலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா படுறது அப்படின்னோடனே, அதெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள். எப்போதுமே நம்மளுக்கு எல்லாருமே ஒரு கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க சரியாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்வையிலேருந்து பார்த்தா அவங்க எதுவும் சரியில்லை மாதிரி தான் தோணும். அவங்களுக்கு அது சரியாக இருக்கப்ப அதையெல்லாம் நம்ம ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் என்னால் இதுக்கு மேலே ஒன்றுக்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒருத்தரை பற்றி நல்ல விஷயங்களும் பேசுகிறாங்க, இல்லை கெட்ட விஷயங்களையும் பேசுகிறாங்கங்கிறப்போ, அவங்க எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு தப்பை மட்டுமே நம்ம பல தடவை பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் சரியாகாது. ஒரு தப்பை சரியாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அதெல்லாம் எனக்கு வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு உதவுறது மாதிரி தான். என்னால் இப்போ இருக்கிற நிலமையில ஒரு சில விஷயங்களை கரெக்டான வேலை பயன்படுத்திக்கிறதுக்கான இதை நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. போக போக எல்லாமே சரியான ஒரு விஷயத்துக்கு பயன்படுறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்குது. அதையெல்லாம் நம்ம எந்த நிலைமைக்குமே நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான்.